வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழல் பகுதி 18. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம். கதை. நாட்டில் ஆங்காங்கே கலவரங்கள் வெடிக்க ஆரம்பித்தன. வைணவர்கள், சைவர்கள், சாக்தர்கள் என்று அனைவரும் கைகோர்த்து நந்திவர்மனின் இந்த அறிவிப்பை எதிர்க்க அவர்களை அடக்க முடியாமல் நந்திவர்மன் திணறினான். ஆட்சியே ஸ்தம்பித்து நிற்க, அர்ச்சகர்களும் போராட்டத்தில் இறங்க, வேறு வழியின்றி நந்திவர்மன் ஒரு சமரச திட்டத்தை உருவாக்கினான். அதன்படி ஆலயத்தின் மூல சிலைகள் மட்டுமே மாற்றப்படும் என்றும், தாயார் அம்பாள் மற்றும் இதர துணை சந்நிதிகளின் மூர்த்தங்கள் திசை மாற்றப்படாது என்றும் அறிவித்தான். சிம்மவப்பு அத்திமலை ஆலயத்தின் மாற்றங்களை தானே முன்னின்று மேற்பார்வையிட்டார். வழக்கமாக அனைவரும் நுழைந்த கிழக்கு வாசல் மூடப்பட்டது. அதைவிட மேற்கு திசையில் இருந்த சிறிய பின்வாயிலை பெரிதாக்கி அதனையே மூல நுழைவாயிலாக மாற்றி அமைத்தார். ஆலயத்தின் மேற்கு புறமாக இந்த நந்தவனம் அழிக்கப்பட்டு பிரம்மாண்ட நுழைவாயில் அமைக்கப்பட்டது. கிழக்கு நோக்கி நின்ற பெருமாள் நந்திவர்மன் ஆட்சி காலத்தில் மேற்கு நோக்கி திரும்பி நின்றார். அதுவரை சூரிய பாதையான கிழக்கை நோக்கி நின்ற அத்திகிரி வரதர் இப்போது சந்திர பாதையான மேற்கு நோக்கி நின்றார். ஆலய ஆகமங்களும் சிறிது சிறிதாக மாறத் துவங்கின. காம்போஜத்திலிருந்து வந்த தேவராஜ மார்க்கத்தினர் வசம் ஆலயம் சிறிது சிறிதாக செல்லத் துவங்கியது. கிபி 781. தனது ஆட்சி காலம் முழுவதும் தவறுகளுக்கு மேலே தவறுகள் செய்த நந்திவர்மனுக்கு பெரிய தண்டனையாக திகழ்ந்தது பொன்னாற்றங்கரையில் நடந்த போர். படையெடுத்து வந்த பாண்டியன் ஜடில பராந்தக நெடுஞ்செழியன் பல்லவத்தின் பெரும் பகுதிகளை பிடித்து கொண்டான். நிலை குலைந்து போன நந்திவர்மனுக்கு மற்றொரு பேரிடி காத்திருந்தது. தனது நாட்டில் பல குழப்பங்களை வைத்துக்கொண்டு அயல் நாடுகளின் பிரச்சனைகளில் மூக்கினை நுழைத்தான் நந்திவர்மன். கங்க நாட்டின் மன்னன் இறையப்பாவுக்கு எதிராக அவன் சகோதரன் கங்கன் சிவமாறனுக்கு ஆதரவு அளித்து அவனை அரியணையில் அமர்த்தினான். குந்தல அரசன் கோவிந்தனும் இதற்கு ஆதரவினை நல்கினான். சிவமாறன் கங்க அரியணை ஏறிய மறு வருடம் ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. நந்திவர்மனின் நண்பனான குந்தல அரசன் கோவிந்தனை பதவியிலிருந்து இறக்கி அவன் தம்பி நிருப மதுருவன் பதவியேற்றான். அண்ணனை வீழ்த்தி தம்பி அரியணை ஏறுவது நியாயமில்லை. செய்தி அனுப்பினான் நந்திவர்மன். கங்க நாட்டு சிவமாறனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா என்று கோபத்துடன் கேட்டான் துருவன். பல்லவ படைகளை கோவிந்தனுக்கு ஆதரவாக அனுப்பினான் நந்திவர்மன். அந்த படைகளை வீழ்த்தி குந்தல அரியணை ஏறிய துருவன் நந்திவர்மனை தண்டிக்க எண்ணி காஞ்சியின் மீது படையெடுத்து வந்து பல்லவத்தின் பகுதிகளை கைப்பற்றினான். பாண்டியன் பராந்தக நெடுஞ்செழியனும் குந்தல நிருப மதுருவனும் பல்லவத்தை கூறுபோட காஞ்சியும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என்று நந்திவர்மனின் ஆட்சி சுருங்கியது. பல்லவத்தின் எல்லைக்குள் காலடி வைத்தால் தலைவாங்கப்படும் என்று உதயச்சந்திரனுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. ஆனால் வெல்வளமே உதயச்சந்திரன் இல்லாத பல்லவத்தில்தான் இருக்கப் போவதில்லை என்பது போன்று பல்லவத்தின் கைகளை விட்டு நழுவியது. எல்லா பக்கங்களிலும் தோல்வி. மக்களின் ஆதரவும் அடியோடு இல்லை. காம்போஜத்தில் இருந்து பாலகனாக வந்து மக்களின் அபிமானத்தை சம்பாதித்து பெரும் கீர்த்தியை அடைந்திருக்கலாம் நந்திவர்மன். ஆனால் மக்களால் மிகவும் விரும்பப்பட்டவன் ஜெயவர்மன் என்றால் மிகவும் வெறுக்கப்பட்டவன் நந்திவர்மனாகத்தான் இருக்க வேண்டும். அதை அவன் உணர்ந்த போது காலம் கடந்துவிட்டது. தனது மகன் நந்திவர்மனுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு வைணவத்தில் ஆழ்ந்தான் நந்திவர்மன். தனது மகன் தந்திவர்மனுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு வைணவத்தில் ஆழ்ந்தான் நந்திவர்மன். உதயச்சந்திரனை சந்தித்து சமரசம் செய்து கொண்டால் இழந்த கீர்த்தியை பெறலாம் என்று ரேவாதேவி மன்றாடியும் கேட்கவில்லை. இறுதி வரை அவன் உதயச்சந்திரனை சந்திக்கவே இல்லை. பெரும் போரில் ஏற்பட்ட தோல்விகள், மக்களிடையே நிலவும் வெறுப்பு என்று அனைத்தும் வகையிலும் தனது எதிர்பார்ப்புகள் பலிதமாகாத நிலையில் மரணப்படுக்கையில் விழுந்தான் நந்திவர்மன். பொதுவாக மரணப்படுக்கையில் விழுந்தவர்களுக்கு அண்மை காலத்தில் தாங்கள் பழகிய மனிதர்களுடன் தொடர்புகள் அருந்து தங்கள் பெற்றோர், உடன் பிறந்த சகோதரர்கள், பால்ய நண்பர்கள், சிறு வயதில் வளர்ந்த பகுதிகள் குறித்த நினைவுகளே அதிகம் இருக்கும். தனது தாய் வந்து அழைப்பது போன்ற காட்சிகள் தோன்றும். இறுதியில் மரணம் அடைவதற்கு ஒரு நாள் முன்பாக மீண்டும் நினைவு வந்து அப்போதைய மனிதர்களிடம் தொடர்பு கொள்வார்கள். மனைவி, மகன், மகள் என்று அன்று முழுவதும் அவர்களுடன் பேசிவிட்டு மரணத்தை தழுவுவார்கள். கடைசி நாளில் தோன்றும் தெளிவினை போக்கு தெளிவு என்று சொல்லுவார்கள். அவ்வகையில் மரணப்படுக்கையில் கிடந்த நந்திவர்மன் மயக்க நிலையில் தாய், தந்தை, சகோதரர்கள், காம்போஜத்தின் ஐராவத மலை போன்ற நினைவுகளிலேயே கிடந்தான். இனி மன்னர் மீளமாட்டார் என்று மருத்துவர் தனது உதட்டை பிதுக்கி ரேவாதேவியை பார்த்தபோது சடாரென்று கண்களை திறந்தான் நந்திவர்மன்.
மன்னருக்கு போக்கு தெளிவு ஏற்பட்டுவிட்டது என்பதை புரிந்து கொண்ட மருத்துவர் பிரதானிகளை பார்த்து தலையசைத்தார். நந்திவர்மன் ரேவாதேவியையும் மகன் தந்திவர்மனையும் ஒருமுறை வாஞ்சியுடன் நோக்கினான். பிறகு சுற்றி நின்ற மந்திரி பிரதானிகளை பார்த்தான். நான் காம்போஜ இளவரசனாக தர்ம நகரத்திலேயே இருந்திருந்தால் மன்னனாக திகழ்ந்திருக்க மாட்டேன். ஆனால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தோம் என்கிற மனநிறைவுடன் மரணம் அடைந்திருப்பேன். எதற்காக என்னை காஞ்சிக்கு அழைத்து வந்தீர்கள்? இங்கே மன்னனாக நான் சாதித்தது என்ன? உங்கள் உதய சந்திரனையே நீங்கள் மன்னனாக அரியணையில் அமர்த்தியிருந்தால் காஞ்சியும் கீர்த்தியுடன் இருந்திருக்கும். இப்படி தனது பெரும் பகுதிகளில் போரில் எழுந்திருக்காது. என் மீது தவறில்லை. உதயச்சந்திரன் என்கிற ஆலமரத்தின் அடியில் வளர்ந்த செடியாக நான் இருந்திருக்கிறேன். அதனால் தான் என்னால் ஒரு மரமாக தழைக்க முடியவில்லை. உண்மையை கூறுகிறேன். மன்னன் ஆக வேண்டும் என்கிற ஆசையில் நான் காஞ்சிக்கு வரவில்லை. அத்திமலை தேவராஜனின் தெய்வ உடும்பரமேனியை காண வேண்டும் என்கிற ஆவலில்தான் காஞ்சிக்கு வந்தேன். அவனை காணாமலேயே போகிறேன். என் போல் எனது மகன் மக்களின் அதிருப்தியை சம்பாதிக்க கூடாது. உதயச்சந்திரர் எங்கிருந்தாலும் அவரை வரவழைத்து அவர் வசம் எனது மக்களை ஒப்படையுங்கள். பல்லவத்தை காப்பாற்ற இனி அவரால் தான் முடியும். ஒருவேளை எனது மரணத்திற்கு அவர் வந்தால் நான் நடந்தவைகளுக்கு அவரிடம் மன்னிப்பு கோரியதாக கூறுங்கள். மற்றபடி யாரிடமும் எவ்வித வன்மமும் இல்லாமல் போகிறேன் என்றவன் மீண்டும் கண்களை மூடினான். அதன் பிறகு அவன் கண்கள் திறக்கவே இல்லை. நந்திவர்மனின் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்த தனது சகோதரன் உதயச்சந்திரன் வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் ரேவாதேவி. தனது எதிர்பார்ப்பினை விஜய விக்ரமனிடம் கூறிய போது அவன் சோகமாக சிரித்தான். எப்படி வருவார் அரசியாரே? பல்லவத்தில் காலடி வைத்தால் அவரது தலை துண்டிக்கப்பட்டுவிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் போது. விஜய விக்ரமன் கூற்றில் நியாயம் இருப்பதை உணர்ந்த ரேவாதேவி அவன் மூலமாகவே ஸ்வேதகிரியில் இருந்த உதயச்சந்திரனுக்கு ஓலை அனுப்பினாள். அண்ணா, நடந்தவைக்கு எனது கணவர் நந்திவர்ம பல்லவர் உன்னிடம் மன்னிப்பு கோரினார். உனது வசம் எங்கள் மகன் தந்திவர்மனை ஒப்படைக்க வேண்டும் என்கிற இறுதி ஆசையை வெளிப்படுத்தினார். நீ உடனே காஞ்சிக்கு வந்து பல்லவத்தையும் தந்திவர்மனையும் வழிநடத்த வேண்டும். உனது சகோதரி ரேவாதேவி என்று ஓலை வரைந்து விஜய விக்ரமனை ஸ்வேதகிரிக்கு அனுப்பினாள். உதயச்சந்திரன் பதிலும் அனுப்பினான். அவன் ஓலையில் அவன் குறிப்பிட்டிருந்த விதமே அவன் தங்களை விட்டு வெகு தூரம் பயணித்து விட்டான் என்பதை ரேவாதேவிக்கு புலப்படுத்தியது. அரசியார் ரேவாதேவிக்கு உதயச்சந்திரன் பணிவன்புடன் எழுதி கொள்வது. எனது கண்களின் முன்பாகவே பல்லவம் அழிந்தது. இனி பல்லவம் எழுந்து நின்றாலும் அதன் மரணப்படுக்கையில் இருப்பவனின் போக்கு தெளிவாகவே கருதப்படும். இப்போது நான் பல்லவத்தின் பொறுப்பை ஏற்க தயாராயில்லை. நந்திவர்ம பல்லவர் அரசியல் வழிமுறைகளை மாற்றி இருந்தால் கூட நான் அவரை மன்னித்திருப்பேன். நமது பல்லவத்தின் வித்தான அத்திமலையே அல்லவா மாற்றியுள்ளார். பாரத போர்க்காலம் தொடங்கி அத்தியூரில் கோயில் கொண்டிருக்கும் தேவராஜனை ஒரு இரவில் திசை திருப்பி விட்டாரே மன்னர். தெய்வத்தை விடவா மன்னர் பெரியவர்? ஆதியில் தொடங்கி அந்தம் வரையில் இருக்கப் போகிற அத்திமலை பேரருளாளனின் சந்நிதியை அரண்மனையை மாற்றி கட்டுவது போன்று திருத்தி அமைக்க நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தவர்? தெய்வத்தையே திசை மாற்றியவர்கள் எதைத்தான் செய்ய துணிய மாட்டார்கள். என்னை பொறுத்தவரை நந்திவர்மனை நான் மன்னிக்க தயாராயில்லை. சூரிய பாதையிலிருந்து சந்திர பாதைக்கு மாற்றப்பட்ட பல்லவத்தை இனி மீட்பது சிரமம். எது நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும். எனது ஆருயிர் கடவுளான அத்திமலை தேவனின் ஆலயத்திற்கு இனி நான் செல்வதாக இல்லை. என்னை பொறுத்தவரை மேற்கு நோக்கி நிற்கும் அந்த ஆலயம் காம்போஜர்களின் ஆலயம். அது எனது அத்திமலை தேவனின் ஆலயம் அல்ல. இனி அந்த ஆலயத்திற்கு காணாமல் போன அத்திமலை தேவன் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? புதிய மன்னனாக அரியணையில் அமரவுள்ள தந்திவர்மனுக்கு எனது ஆசிகள். உதயச்சந்திரன். உதயச்சந்திரனின் ஓலையை பிடித்த ரேவாதேவி ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தாள். நந்திவர்மனால் நாடு கடத்தப்பட்ட உதயச்சந்திரன் மனைவி பூயிஷமணியுடன் மகன் இதயச்சந்திரனுடனும் வில்வலத்தை விட்டு புறப்பட்ட போது அன்று வானமே அவனுக்காக அழுவது போன்று பொத்துக்கொண்டு மழை பெய்ய மழையில் நனைந்தபடி அவனை பின்தொடர்ந்தனர் வில்வலவாசிகள். உதயச்சந்திரரை, நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ நாங்களும் அங்கே வந்துவிடுகிறோம் என்று கிராமவாசிகள் கதற அவர்களை தடுத்தான் உதயன். தவறு. என் மீது உள்ள பிரியத்தில் பல்லவத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்கின்றீரே, அவ்வளவுதானா உங்கள் தேசபக்தி? காம்போஜத்தில் இருந்து வந்த மன்னனுக்கு தேசபக்தி இல்லாதது தவறில்லை. உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாமா? ஆட்சி செய்பவர்களை காட்டிலும் மக்களுக்குத்தான் தேச உணர்வு அதிகம் இருத்தல் வேண்டும். எனக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தண்டனையை அனுபவிக்க நான் போகிறேன். நீங்கள் ஏன் என் பின்பாக வர வேண்டும்? நாட்டிற்காக உங்கள் கடமையை செய்யுங்கள். பல்லவத்தை பலப்படுத்த என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள். காலம் அனுமதித்தால் மீண்டும் வில்வலம் வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள் என்று கூறியபடி வில்வலத்திலிருந்து வெளியேறி தெற்கே நடக்கத் தொடங்கினான்.
வில்வலத்திலிருந்து புறப்பட்டு பன்ருட்டி வழியாக பரிமலை பகுதியை அடைந்தனர் உதயச்சந்திரனும் பியூஷாவும். பரிமலை அடைந்த போது இரவு படர்ந்துவிட்டது. உதயரே, பனி பெய்ய தொடங்கிவிட்டது. இதயச்சந்திரனுக்கு ஒத்துக்கொள்ளாது. இரவை இங்கே எங்காவது கழிக்கலாம், பியூஷா கூற உதயன் அதன் பகுதியை சுற்றி கவனித்தான். வயல் ஒன்றின் அருகே இருந்த களத்து மேட்டினில் வைக்கோற் போர் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சிறிய குவியலாக ஒரு வைக்கோற் போரும் உயரமான குவியலாக மற்றொன்றும் வைக்கப்பட்டிருந்தன. மேடை போன்று சிறிய வைக்கோற் குவியலில் தனது மேல் தொண்டை விரித்து குழந்தையை கிடத்திய உதயச்சந்திரன் மனைவி அதன் அருகே படுக்க சொன்னான். தான் உயரமான வைக்கோற் போரின் மீது படுத்துக்கொள்வதாக கூறிவிட்டு மேலே ஏறி சென்றான். வைக்கோற் போர் கதகதப்பாக இருக்க முகம் மட்டும் தெரியும்படி வைத்து குழந்தையின் மீது வைக்கோலால் மூடினாள். குழந்தையும் உறங்கிவிட வெகு தூரம் நடந்த களைப்பினால் இருவரும் உறங்கி போயினர். விண்ணில் ஜொலித்த தாரகைகளை வெறித்தபடி தனது எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் உதயச்சந்திரன். பல்லவத்தின் மீது தீராத காதல் கொண்டிருந்த தனக்கு இறுதியில் இதுதான பரிசு? யோசித்து கொண்டே இருந்தவன் ஒரு கட்டத்தில் தன்னையும் அறியாமல் உறங்கி போனான். உறக்கத்தில் அவனுக்கு ஒரு காட்சி தென்படுகிறது. இதய சந்திரன் பாலகனாக ஒரு காளையின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த காளையின் முதுகில் சிவப்பு துணி ஒன்று போர்த்தப்பட்டிருக்க அதன் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள மணி அந்த காளை நடக்கும்போது இனிமையாக சப்தம் செய்கிறது. உதயச்சந்திரனும் பியூஷமணியும் அந்த காளையின் பின்பாக தங்களது மகனை பார்த்தபடி நடக்கின்றனர். திடீரென்று ஒரு அம்பு எங்கிருந்தோ பாய்ந்து வருகிறது. பியூஷமணி அதை கண்டு அலறுகிறாள். உதயச்சந்திரன் அந்த அம்பை தடுக்க நினைக்கிறான். விண்ணில் இருந்து பாயும் அந்த கூரிய அன்பு இதயச்சந்திரனை நோக்கி வருகிறது என்பது கண்டு இருவரும் அலறுகின்றனர். ஐயோ, எங்கள் குழந்தை! திடீரென்று அந்த அம்பு காளையின் மீது பாய்ந்து அதன் தலையை துண்டிக்கிறது. காளை நிலத்தில் சரிய இதயச்சந்திரன் நிலத்தில் விழப்போகிறானே என்று உதயன் அவனை தாவி பிடிக்க முயல அப்போது ஒரு அதிசயம் நடக்கிறது. ஒரு நாற்காலி பறந்து வருகிறது. அந்த நாற்காலி சுழலும் சக்கரம் ஒன்றின் மீது அமர்கிறது. இதயச்சந்திரன் அருகே வந்ததும் சுழலும் சக்கரம் நின்று விடுகிறது. அந்த சக்கரத்திற்கு 4 கரங்கள். அந்த கரங்கள் நீண்டும் 4 திசைகளை நோக்கி திரும்பியும் இருக்கின்றன. தான் கற்ற பாணினி இலக்கண விளக்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்வஸ்திக சின்னத்தை பிரதிபலிக்கின்றன அந்த சக்கரத்தின் கரங்கள். அந்த நாற்காலி இதயச்சந்திரனை தாங்க அவன் அதில் அமர்ந்ததும் நாற்காலி எங்கோ பறந்து செல்கின்றது. போகாதே இதயசந்திரா என்று இருவரும் அலறிக்கொண்டே அந்த நாற்காலியின் பின்பாக ஓடுகின்றனர். இதையா என்று அலறியபடி கண் விழித்தான் உதயச்சந்திரன். அவன் முகத்தில் இருள் மூடியிருக்க தான் வைக்கோற் போரினுள் கிடக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வெளியே நடந்தான். நல்ல வேளை, பியூஷாவும் இதயச்சந்திரனும் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். தான் ஒரு நீண்ட கனவினை கண்டிருக்கின்றோம் என்பதை உதயன் உணர்ந்தான். கனவுக்கு பொருள் என்ன என்பதை கூட யோசிக்க முடியாமல் உடல் அசதியாக இருந்தது. தனது எதிர்காலத்தை பற்றி கவலுடன் சிந்தித்துவிட்டு உறங்கச் சென்றதால் உண்டான கனவா அல்லது காலம் இந்த கனவின் மூலம் இவனுக்கு சூசகமாக ஏதாவது தகவலை கூறுகின்றதா? யோசித்து கொண்டே இருந்தவன் மீண்டும் உறங்க சென்றான். காலையில் மீண்டும் பயணத்தை தொடங்கியவர்கள் அரங்கத்தை அடைந்தனர். அன்று அங்கேயே தங்கி அரங்கத்தில் தரிசனம் செய்துவிட்டு மறுநாள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார்கள். அன்று மாலை ஆலம்பம் என்கிற பகுதியின் வழியே சென்று கொண்டிருந்தார்கள். இரவு படர்ந்துவிட எங்காவது தங்கலாம் என்று சுற்றி பார்த்தபோது ஒரு தனவந்தரின் வீட்டை உதயன் கண்டான். அந்த மாளிகை விஜயன் நல்லூலான் என்கிற தனவந்தருக்கு சொந்தமானது. உதயச்சந்திரன் அவர் மாளிகையில் நுழைந்து அன்றைய இரவை அங்கே கழிப்பதற்கு அனுமதி கேட்டான். கையில் குழந்தையுடன் பியூஷமணியை கண்டதுமே விஜய நல்லூலாலின் மனைவி மலர்மங்கைக்கு மனம் கசிந்து விட்டது. உதயச்சந்திரனின் கம்பீரமும் அவனது முகத்தில் தவழ்ந்த ராஜகலையும் இவன் ராஜரத்தம் என்பதை பறைசாற்ற விஜய நல்லூலான் அவர்களை தங்கள் மாளிகையில் சகல வசதிகளுடன் தங்க வைத்தான். தான் யார் என்பதை கூறாமலேயே அங்கு தங்கியிருந்தான் உதயச்சந்திரன். ஆனால் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் காலச்சக்கரம் அமைதியாக இருக்க வேண்டுமே. உதயன் தன்னை யார் என்று விஜய நல்லூலாரிடம் கூறாவிட்டாலும் அவன் யார் என்பதை தெரியப்படுத்தும் வகையில் காலச்சக்கரம் ஒரு நிகழ்வினை அங்கே அரங்கேற்றியது. தீவட்டி கொள்ளைக்காரர்கள் சிலர் அன்றிரவு விஜய நல்லூலாரின் மாளிகையை சுற்றி வளைத்தனர். வீடு புகுந்த ஆபரணங்களையும் சொத்துக்களையும் கொள்ளையடிக்க வளர்மங்கையின் வீரிட்டு அலறலை கேட்டு கண் விழித்த உதயச்சந்திரன் அவனது போர்க்கலையும் உறக்கத்தை கலைந்தது. தனியொருவனாகவே மாளிகையினுள் புகுந்திருந்த அத்தனை கொள்ளையர்களையும் விரட்டி அடித்தான் உதயன். அவன் வாழ்வீச்சைக் கண்டு மலைத்து போய் நின்றனர் நல்லூலானும் மலர்மங்கையும். ஐயா, உண்மையிலேயே தாங்கள் யார்? நல்லூலான் கேட்க வேறு வழியின்றி தான் யார் என்பதை உதயச்சந்திரன் கூற வேண்டியதாயிற்று. ராஜசிம்ம பல்லவனின் பெயரன் உதயச்சந்திரன் நான்.
குந்தல மன்னன் வைரமேகன் என்கிற தந்தி துர்கனுக்கும் ராஜசிம்மன் மகன் மகேந்திரன் மகள் ராஜகாந்திக்கும் பிறந்தவன் நான் என்றதும் நல்லூழான் அடைந்த உவகைக்கு அளவே இல்லை. பல்லவ வாரிசா எனது மாளிகையில் தங்கியுள்ளது என்றவன் அதன் பிறகு அவனை உறங்கவே விடவில்லை. நந்திவர்ம பல்லவனால் நாடு கடத்தப்பட்டு இருப்பிடம் தேடி அலைகிறேன். உதயன் கூறியதும் தான் தாமதம். உணர்ச்சி வயப்பட்ட விஜய நல்லூழான் உதயன் கையை பற்றி கொண்டான். ராஜசிம்ம பல்லவனின் வாரிசு அனாதையாக அலைவதா? ஸ்வேதகிரியில் எனக்கு ஒரு மாளிகை உள்ளது. அங்கே திருமாலால் விண்ணகரம் ஒன்று உள்ளது. தாங்கள் அங்கே சென்று தங்கலாம். எனது தம்பி கம்பவர்ம அரையன் உறையூர் சோழன் கமலாதித்யனின் அமைச்சன். நாளை அவனையும் சந்தித்துவிட்டு தாங்கள் ஸ்வேதகிரி போகலாம் என்றார். மறுநாள் கம்பவர்மன் வந்ததும் நடந்ததை அறிந்து உதயச்சந்திரனை பணிவுடன் வணங்கினான். எனது அண்ணன் குடும்பத்தின் உயிரை காப்பாற்றிய தங்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன் என்று கூறியவன் உதயச்சந்திரனும் பியூஷமணியையும் குழந்தை இதயச்சந்திரனையும் ஸ்வேதகிரியில் உள்ள நல்லூழான் மாளிகைக்கு அழைத்துச் சென்றான். நல்லூழான் மாளிகையிலேயே தங்கிவிட்ட உதயனும் பியூஷாவும் அந்த பகுதியின் அமைதியை பெரிதும் விரும்பினர். புண்டரீகர்களின் ஆலயம் மனதுக்கு அமைதியை தந்தது. அன்று இரவு தங்குவதற்கிடமும் நலம் விரும்பும் நன்மக்களின் அரவணைப்பும் கிட்டிவிட அன்று இரவு தனது மஞ்சத்தில் அமைதியாக உறங்கினர் பியூஷாவும் உதயனும். அருகே தொட்டிலில் இதயனும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். உறக்கத்தினுடைய அன்றும் உதயனுக்கு சுழலும் சுவாதிக சக்கரமும் தொடர்ந்து 4-5 நாட்களுக்கு அவனுக்கு ஸ்வஸ்திக சக்கரம் சுழல்வதும் நிற்பதுமாக கனவுகள் தோன்றின. இந்த கனவுகளுக்கு என்ன பொருள் என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தான். ஒரு முறை மனைவியிடம் தான் கண்ட கனவுகளை பற்றி கூற அவளுக்கும் எதுவும் பிடிபடவில்லை. ஆனால் இந்த கனவுகள் தனது அன்றாட பணிகளை பாதிக்காத வண்ணம் நடந்து கொண்டான் உதயச்சந்திரன். மனதில் பரவியிருந்த அமைதியை அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தான். பல்லவம் பரிதவித்து கிடக்க தான் இங்கே அமைதியுடன் வாழ்கிறோமே என்கிற வருத்தம் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்தது. இதயச்சந்திரன் முதல் பிறந்த தினம் வந்தது. பிறந்த தின விழாவிற்கு நல்லூழான் குடும்பத்தையும் கம்பவர்மன் குடும்பத்தையும் அழைத்திருந்தான் உதயன். வில்வலமே திரண்டு வாழ்த்த வேண்டிய மகனின் பிறந்த நாளை இப்படி ஒரு கிராமத்தில் அமைதியாக கொண்டாடுகின்றோமே என்று உதயன் மனதில் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருந்தான். பிறந்த தினம் அன்று மாலை கம்பவர்மன் குடும்பம், நல்லூழான் குடும்பம், திருவெல்லரை கிராமத்தினர் என்று பலர் திரண்டு குழந்தை இதயச்சந்திரனை வாழ்த்தினர். எங்கள் உயிரை காப்பாற்றினீர் உதயச்சந்திரரே. பிரதி உபகாரமாக நான் தங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லூழான் கேட்டார். தங்குவதற்கு ஒரு சிறு அறையை தேடிக்கொண்டிருந்த எனக்கு இந்த வெள் அறையையே தந்துள்ளீர். இன்னும் என்ன நீங்கள் எனக்கு தருவது? சிரித்தான் உதயன். அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் எங்கள் சொத்துக்களை மட்டும் காக்கவில்லை. உங்கள் குழந்தை எங்கள் வீட்டில் காலடி எடுத்து வைத்த வேளை எங்கள் நிலமகள் பூரித்து நிற்கிறாள். எங்கள் பசுவினங்கள் பாலை பொழிந்து கொண்டே உள்ளன. எங்கள் நந்தவனங்கள் பூத்து குலுங்குகின்றன. தோட்டங்கள் காய்கின்றன. உங்கள் மகன் வந்த வேலைதான் எங்கள் செழுமைக்கு காரணம். அவன் உங்களுக்கு மட்டும் மகன் அல்ல, எங்களுக்கும் தான் என்று மலர்மங்கை கணவனை பார்த்தாள். இந்த மாளிகையை இதயச்சந்திரனுக்கு பரிசாக அளித்து விடுங்கள். மலர்மங்கை கூற பியூஷா திகைத்தாள். அப்படியே செய்கிறேன் என்று தொட்டிலில் கிடந்த குழந்தையை தூக்கி உச்சி முகர்ந்தான் நல்லூழான். என் பங்குக்கு நான் என்ன செய்வது? கம்பவர்மன் கேட்டான். உன் நட்பை விடவா எனக்கு பெரிய பரிசு வேண்டும்? உதயன் கேட்டான். காலம் வரும்போது உனக்கு ஒரு பெரிய பரிசு தரப்படும். அதுவரை பொறுத்திரு. இப்போது உனக்கு என்ன வேண்டும் இதயச்சந்திரா? குழந்தையை கேட்டான் கம்பவர்மன். பியூஷமணி சிரித்தாள். அவனது தந்தையைப் போல்தான் அவன். எதனையும் கேட்க தெரியாது. அவன் சார்பாக நான் கேட்கிறேன். திருவெல்லரை ஆலயத்தில் நீர் கிடைப்பது துர்லபமாக இருக்கிறது. இப்போது இருக்கும் சிறு கிணற்றில் நீர் அதிகம் சுரப்பதில்லை. எனவே ஆலயத்திற்கு பெரிய கிணற்றை வெட்டி கொடுங்கள். எனது மகன் பிறந்தநாள் பரிசாக ஊர் மக்களுக்கு அந்த உதவியை செய்யுங்கள். பியூஷா கேட்க அனைவரும் மதிப்புடன் அவளை நோக்கினர். ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடித்துவிட வகை செய்துவிட்டாய் சகோதரியே. புண்டரீகனுக்கு கைங்கரியம் செய்தார் போல இருக்கும். உன் மகனுக்கும் பிறந்தநாள் பரிசு பெற்றுவிட்டாய். ஊர் மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் நல்ல பரிசாகத்தான் கேட்டிருக்கிறாய். இன்றே செயலில் இறங்குகிறேன் என்றான். சற்றென்று கம்பனை பார்த்தான் உதயன். கம்பனரையா, எனக்கு ஒரு யோசனை. குந்தலம் மன்னனின் வாரிசாக பல்லவ இளவரசின் வயிற்றில் பிறந்தேன். சோழ நாட்டின் தளபதி மங்கை மன்னனின் நட்பினை பெற்றேன். இன்று சோழநாடுதான் எனக்கு அடைக்கலம் தந்திருக்கிறது. சேர மன்னன் வில்லாளன் கோதையும் பாண்டிய மன்னன் ஸ்ரீமாறன் இருவரையும் போரினால் வென்றேன். ஆக குந்தலம், பல்லவம், சோழம், பாண்டியம், சேரம் ஆகிய தேசங்கள் எனது வாழ்க்கையில் பெரும் பங்காற்றியுள்ளன. தமிழ் மண்ணில் இருக்கும் பல்லவம், சோழம், பாண்டியம், சேரம் என்னும் 4 பக்கங்களில் துவங்கி மையத்தில் தமிழாக நீரூற்று பெருக வேண்டும். கிணறு மத்தியில் 4 திக்கில் இருந்தும்
கிணற்றை அடைவதற்கு வழி இருக்க வேண்டும். ஆனால் தாங்கள் வந்த வழியை தவிர மற்ற வழிகள் கிணற்றுக்கு வந்தவர்களின் கண்களில் படக்கூடாது. இம்மாதிரியான ஸ்வஸ்திக வடிவத்தில் ஒரு கிணற்றை உருவாக்க வேண்டும். கிணற்றின் 4 நுழைவாயில்களும் தொண்டை நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு மற்றும் சேரநாடு என்கிற கருத்தை கொண்டால் அனைவரும் கிணற்றை அடையும் போது நாம் தமிழ் பேசும் பிரஜைகள் என்கிற ஒற்றுமை அந்த கிணற்று நீரை அருந்தும்போது வரவேண்டும் என்றான். ஆஹா, வெகு அற்புதம்! உதயச்சந்திரனின் அந்த கற்பனை அனைவரையுமே பெரிதும் கவர்ந்தது. ஃப்ரெண்ட்ஸ், தொண்டை ரொம்ப நாள் சரியில்லை, அதனால தான் ஒரு பாகத்தை படிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தொண்டை கரக்கரன்னு படித்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். அதுக்கு மேலே படிக்க முடியல, அதனால தான். தான் கண்ட கனவுக்கு வடிவம் காண்கிறாள் தனது கணவன் என்பதை புரிந்து கொண்ட பியூஷமணி அவனை ஆச்சரியத்துடன் நோக்கினாள். நீங்கள் கண்ட கனவுக்கு இதுதான் பொருளா? தனிமையில் இருந்தபோது கணவனை கேட்டாள் பியூஷமணி. இல்லை பியூஷா, தொடர்ந்து ஸ்வஸ்திக சக்கரத்தை எனது கனவுகளில் காண்கிறேன். ஏதோ ஒரு தகவல் எனக்கு தெரிவிக்கப்படுகிறது. என்னால் அதனை அனுமானிக்க முடியவில்லை. ஒருவேளை சிந்தையில் இருக்கும் அந்த ஸ்வஸ்திக சக்கரத்திற்கு வடிவம் கொடுத்தால் ஏதாவது பதில் கிடைக்குமா என்று பார்க்கிறேன், உதயச்சந்திரன் கூறினான். கம்பன் அரையன் ஒரு நல்ல நாளில் உதயச்சந்திரனின் ஸ்வஸ்திக சக்கரத்திற்கு வடிவம் கொடுக்க துவங்கினான். உதயனின் மகன் இதயனின் பிறந்த தின பரிசாக கம்பன் அரையன் எழுப்பிய இந்த கிணறுதான் தமிழகத்தில் பெரிய திருப்பம் உண்டாகப் போவதை உணர்த்தியது. உதயச்சந்திரன் சற்றே தான் கண்ட கனவை யோசித்து பார்த்திருந்தால் அந்த கனவு தெரிவிக்கும் தகவலை யூகித்திருப்பான். ஸ்வஸ்திகம் எதனை குறிக்கிறது என்பதை உணர்ந்திருந்தால் எதிர்கால பாதை உதயனின் கண் முன்பாக தோன்றியிருக்கும். அவன்தான் அத்திமலை சூரிய பாதையிலிருந்து சந்திர பாதைக்கு திருப்பி விட்டதை எண்ணி மருகிக் கொண்டிருக்கிறானே. ஸ்வஸ்திகம் தெரிவிக்கும் செய்தி என்ன என்பதை அவனால் எங்கே யூகிக்க முடியும்? தொடரும்.